ரவி, நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். ஓ, கங்க்ராட்ஸ் கோகிலா. அப்போ அடுத்த வாரம் தான் நீ வேலைக்கு வருவியா? ஆமாம். ஆமாம், உங்கள் உட்பி என்ன பண்ணுறார்? பாஸ்கரின் புகைப்படத்தை காண்பித்து, அவர் பெரிய பிஸ்னஸ்மேன், கம்பெனி வச்சிருக்கார், பணக்காரராம் என்றாள் கோகிலா. அழகா அம்சமா இருக்கார் கோகிலா, உங்களுக்கு ஏற்ற ஜோடிதான். தேங்க்ஸ். போலியோவால் ஒரு கால் சற்றே சாய்ந்து நடக்கும் ரவி தினமும் ஸ்கூட்டரில் தான் ஆஃபீஸ் போவான். கோகிலாவுக்கும் ரவிக்கும் ஐடி நிறுவனத்தில் வேலை. வீடும் அடுத்தடுத்த தெருவில் தான். தினமும் வேலைக்கு புறப்படும் ரவியை பார்த்தால் தன் காரில் உடன் அழைத்துக் கொள்வாள் கோகிலா. தன் அம்மாவிடமும் ரவியை பற்றி அடிக்கடி கூறியுள்ளாள். அந்த பிள்ளை எவ்வளவு நல்லவளா இருக்கான், கால்தான் பாவம், விந்தி விந்தி நடப்பதை பார்க்க எனக்கே மனசு வலிக்குது கோகிலா என்பாள் அம்மா. அம்மா, ரவியை என் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடட்டுமா? வேண்டாம் அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க. கல்யாணமானதும் உன்னை வேலைக்கு போக வேண்டாம், வீட்டிலிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான குடும்பம், நீ யாரையும் கூப்பிடாத, உங்க அப்பாவுக்கு கோபம் வந்துவிடும். சில உறவுகள் மட்டும் போதும்மா என்றாள் அம்மா. அப்பாவின் அதிகாரத்துக்குள் தான் அம்மாவின் வாழ்க்கை. மறுநாள் மாலை கம்பீரமான நடை உடையில் மாப்பிள்ளையும் அவன் பெற்றோரும் பெரிய காரில் வந்திறங்கினார்கள். அப்பா, அம்மா, சித்தி என மூவரும் சந்தோஷத்துடன் அவர்களை வரவேற்று டிஃபன் காஃபி சாப்பிட பேச ஆரம்பித்தனர். புகைப்படத்தில் பாஸ்கரை பார்த்ததோடு சரி, 2 தடவை போனில் பேசியிருக்கிறாள். இன்று நேரில் கலகலவென பேசிய குடும்பத்தையும் கம்பீரமான மாப்பிள்ளை பாஸ்கரையும் பார்த்து மனம் கொள்ளா சந்தோஷத்துடன் இருந்தாள் கோகிலா. தட்டு மாற்றி நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. பாஸ்கரும் கோகிலாவும் பேச மொட்டை மாடிக்கு சென்றனர். என்னை பிடிச்சிருக்கா கோகிலா என்றான் பாஸ்கர். கம்பீரம் மற்றும் வசீகரமான பேச்சு இருந்தது பாஸ்கரின் குரலில். வெக்கத்தில் என்றாள். உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நம் நிச்சயதார்த்தமானதும் சொல்லலாம் என்று இருந்தேன். மெதுவாக அருகில் வந்து அவள் கையை பிடித்து தன் கையுடன் இணைத்தான் பாஸ்கர். கோகிலாவின் உடம்பு சிலிர்த்து விட்டது. என்னன்னு சொல்லுங்க பாஸ்கர். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன், என்ன சங்கடம்? என் ஆஃபீஸ் ஸ்டெனோமேரியை 3 ஆண்டுகளாக காதலிக்கிறேன். இப்போ அவள் என்னை கல்யாணம் செய்திக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துறா. தினம் தினம் ஒரே போராட்டமா இருக்கு. என் வீட்டில் ஒத்துக்க மாட்டேறாங்க. ஜாதி மதம் ஸ்டேட்டஸ்னு பார்க்குறாங்க. எங்கள் காதல் எல்லாம் அவர்களுக்கு புரியாது. நான் வீட்டிற்கு ஒரே பிள்ளை, அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசுதான். எல்லோரையும் பகைத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. அப்பா அம்மா தேர்ந்தெடுத்த உன்னை எனக்கும் என் குடும்பத்திற்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது என்றான் பாஸ்கர். அவன் பிடித்திருந்த கையை சட்டென உதறினாள். சாரி கோகிலா, கோவப்படாதே. உன்னுடன் நிச்சயமானது மேரிக்கும் தெரியும். மேரிக்கு எல்லா சௌரியமும் செய்து கொடுக்க தயார். அவளை நான் ஏமாற்றக்கூடாது. அதனால் இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள் மட்டுமே இருக்கட்டும். நீ என்ன சொல்ற கோகிலா என்றான். பளீரென முகத்தில் அடித்தாற்போல் இருந்தது கோகிலாவுக்கு. சரி பாஸ்கர், என் பதிலை நாளைக்கு சொல்லட்டுமா என்றாள். டேக் யுவர் ஓன் டைம் கோகிலா. நம் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிருச்சு. இன்று முதல் நீ என் மனைவி மாதிரிதான். உன் சம்மதமும் எனக்கு தேவை. நம் மூவரிடமும் இனி ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. உன்னிடம் இதை மறைப்பது துரோகம். அதனால்தான் இப்பவே சொல்லிவிட்டேன். வா, கீழே போவோம் என்றான் பாஸ்கர். அவர்கள் விடைபெற்று கொண்டு போனார்கள். அன்று முழுவதும் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள் கோகிலா. கல்யாணத்துக்கு தேதி குறிக்க ஜோசியர் வீட்டுக்கு அம்மா புறப்படவும் காரை எடுத்து கொண்டிருந்தார் அப்பா. என்ன கோகிலா, ஒரு மாதிரியா இருக்கிற, என்ன விஷயம் என்றாள் அம்மா. அம்மா, அப்பா சித்தியை எப்படி கல்யாணம் செஞ்சுக்கிட்டார்? அதான் நான் சொல்லி இருக்கேனே, மறந்துட்டியா? அது ஒரு பெரிய கதை. அம்மா இல்லாத நான் உன்னை பிரசவிக்க உறவுக்கார பெண் வீட்டுக்கு போயிருந்த பொழுது உங்க அப்பாவுக்கும் அந்த உறவுக்கார பெண்ணுடன் பழக்கமாகிவிட்டது. அவளை உருட்டி மிரட்டியுள்ளார். பிறகு சம்மதிக்க வைத்து திருமணமும் செய்து கொண்டு வந்தார். எனக்கும் அவளுக்கும் எதுவும் சொல்ல முடியவில்லை. அந்த காலத்திலெல்லாம் சுயமாக சம்பாதித்து சொந்த காலில் நிற்கும் தகுதி இல்லாமல் இருந்தோம் நாங்கள். அதனால் எதிர்த்து நிற்க முடியாமல் போனது. சரிவா, இந்த பழைய கதையை அடிக்கடி என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்காதே என்றாள் அம்மா. எப்படி அம்மா உன்னால் இதையெல்லாம் ரொம்ப சுலபமாக எடுத்துக்க முடிஞ்சுது? இதோ பாரு கோகி, நான் நகை திருட்டு போட்டுட்டு தினமும் பட்டுப்புடவை கட்டிட்டு பங்களாவில் நல்லாத்தானே வாழ்கிறேன். எனக்கும் உன் சித்திக்கும் ஒரு குறையும் இல்லை.
உங்கள் அப்பா உன்னை ஜாம் ஜாம் என பணக்கார மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்க போகிறார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் அப்பா செய்த தவறுக்கு உன் சித்தி எங்கே போவாள்? தந்தை இல்லாத ஏழை பெண் அவள் என அம்மா சொல்லி கொண்டிருக்கும் போதே காரின் ஆரன் சத்தம் கேட்டது. நானும் அப்பாவும் ஜோசியரிடம் கல்யாண தேதி குறிக்க போய்கிட்டு இருக்கோம். நீ ஏதோ உன் தோழி வீட்டுக்கு போகணும்னு சொன்னியே, சாயங்காலத்துக்குள்ள நான் வந்துடுறேன், நீயும் போயிட்டு வந்துடுமா என்றாள் அம்மா. மறுநாள் காலை ஆபீஸுக்கு புறப்பட்டாள் கோகிலா. எதிரில் வந்த ரவி அவளிடம், என்ன கோகிலா, நிச்சயமெல்லாம் முடிஞ்சுதா என்றான். ரவி, காரில் உட்காரு, போலாம். நிச்சயம் மட்டும் முடிந்தது. கல்யாணம் எப்போ? நீ எப்போ சொல்றியோ அப்போ. குபீரென சிரித்து, என்ன நானா? என்ன விளையாடுறியா? உன் வருங்கால கணவரிடம்தான் கல்யாணம் எப்போன்னு கேட்கணும். அதுதான் முறையும் கூட என்றான் ரவி. ஆமாம் ரவி, அதுதான் முறை. அதனால்தான் உன்னிடம் கேட்கிறேன் என்றாள் கோகிலா. ஐயையோ என்றான். உனக்கு ஓகேவா? ஒரு வரியில் எனக்கு பதில் சொல்லு ரவி என்றாள். ஐயோ, உன்னை போல தங்கமான பெண்ணை மணக்க கசக்குமா? என் மனதில் ஒரு ஓரத்தில் நீ இருக்கிறாய். ஆனால் உன்னிடம் சொல்லலை. அது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு தலை காதல் என்றான். என்னிடம் சொல்லி இருக்கலாமே ரவி என்றாள் கோகிலா. இல்லை கோகிலா, வேறு ஒருவருடன் நிச்சயமாகும் பெண்ணை மனதால் நினைப்பது கூட துரோகம். சாரி, நீ கேட்டதால் தான் நான் பதில் சொல்லிட்டேன் என்றான் ரவி. சரி, நாளை பேசலாம் என்றாள். வீட்டிற்கு வந்த கோகிலாவின் மனம் முழுக்க ரவியே நிறைந்திருந்தான். மனசு ஊனமான யாரோ ஒருவருடன் முக்கோண வாழ்க்கை வாழ்வதை விட உடல் ஊனமுடன் இருப்பவருடன் சந்தோஷமாக வாழ்வதே மேல் என்ற முடிவுக்கு வந்தாள் கோகிலா. மறுநாள் மாலை கையில் சிகரெட்டுடன் கால் மேல் கால் போட்டபடி பூங்காவில் கோகிலாவின் வருகைக்காக காத்திருந்தான் பாஸ்கர். தூரத்தில் அவளை பார்த்ததும் அவன் மனம் துள்ளியது. அப்பாடி, நேற்று மேரியிடம் பேசி கோகிலாவின் விஷயத்தையும் சொல்லி பர்மிஷன் வாங்கியாச்சு. அவளுக்கும் என்னை விட்டா வேறு வழி இல்லை. கோகிலாவுடன் நிச்சயதார்த்தமும் நன்றாக முடிந்தது. அம்மா அப்பா இஷ்டத்துக்காகவும் குடும்பத்திற்காகவும் கோகிலாவை கல்யாணம் செய்து கொள்ளலாம். கோவாவுக்கு போய் சர்ச்சில் ரிங் மாற்றி மேரியை மனதுக்கு பிடித்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளலாம். பணம், வீடு, ஆஸ்தி என எல்லாவற்றிற்கும் நான் ஒருவனே. அப்பா அம்மாவின் மனமும் சந்தோஷப்படும். என்னுடன் வாழப்போகும் இருவரிடமும் பிரச்சனையும் இல்லை. 2 பொண்டாட்டி ஒன்றும் புதுசில்லையே. பாஸ்கரின் மனம் கணக்கிட்டது. ஹாய் கோகிலா, வா உட்காரு. கல்யாண தேதி குறிக்க போகிறதா சொன்னாங்க ஆன்ட்டி. தேதி குறிச்சாச்சா? எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் டியர்? உனக்கு சம்மதம் தானே என்றான் பாஸ்கர். முழு சம்மதம் பாஸ்கர் என அழகு தேவதையாய் எதிரில் நின்ற கோகிலா சொன்னதும் ஜிவ்வென சந்தோஷவானில் பறந்தான் பாஸ்கர். ஆனால் ஒரு நிபந்தனை பாஸ்கர். நிபந்தனையா? சொல் கோகிலா. மேரிக்கும் உனக்கும் வேற வேற வீடு வேணுமா? நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். என்ன வேணும் சொல். உனக்காக எதையும் நான் செய்ய தயார். பங்களா, கார், நகை எல்லாம் உங்கள் இருவருக்கும் சமம். இது நம் மூவருக்கும் தெரிந்த ரகசியமாகவே இருக்கட்டும் என்றான் பாஸ்கர். ஆமாம், இப்ப நான் சொல்வதும் ரகசியமாகவே இருக்கட்டும் என்றாள் கோகிலா. என்ன கோகி, நீங்க சம்மதிச்சா ரவியும் நீங்களும் நானும் ஒரே வீட்டில் இருக்கலாம். 2 பொண்டாட்டி பழசுதான், ஆனால் 2 புருஷன் புதுசாக ரகசியமாக இருக்கட்டும். என்ன சொல்கிறீர்கள் பாஸ்கர் என மெதுவாக ஆணித்தரமாக அவனின் முகத்தை பார்த்து கேட்டாள் கோகிலா. என்ன என சட்டென்று எழுந்த பாஸ்கரின் முகம் இரத்தமாக சிமந்தது. நீர் திமிரு பிடிச்சவ என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டான். அவளை புன்முறுவலுடன் பார்த்தாள் கோகிலா. போன் சினிங்கியது. ஹலோ மேரி, நானே உனக்கு ஃபோன் செய்ய நினைத்தேன். பாஸ்கர் உன்னை தேடி வரான் என்றாள் கோகிலா. வரட்டும் கோகிலா, என் அத்தை பையன் பீட்டருடன் அவனை சந்திக்கிறேன். அதை சொல்லத்தான் உனக்கும் போன் செய்தேன். நாம் பேசியபடி இன்று பாஸ்கரிடம், சாரி, அந்த ராஸ்கலிடம் பேசப்போகிறேன். நிச்சயமான கோகிலாவுடன் நீ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கோ பாஸ்கர். நாளை நான் சர்ச்சில் எனக்கும் பீட்டருக்கும் கல்யாணம்னு சொல்லப் போகிறேன் என்றாள் மேரி. தேங்க்யூ மேரி. நம் இருவரை போல் ஒன்று கூடி பேசினால் 2 கல்யாணம் மட்டுமல்ல, 2 காதலில் சவாரி செய்யும் பல ஆண்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கலாம் என கூறி மனதில் நிம்மதியுடன் நிமிர்ந்து நடந்தாள் சிங்கப்பெண் கோகிலா. நடந்தவற்றை எல்லாம் தன் மொபைல் போனில் வீடியோவாக பதிவு செய்து தன் அப்பாவிடம் காண்பித்தாள் கோகிலா. தனக்கு பிடித்த ரவியை திருமணம் செய்து வைக்குமாறு அப்பாவிடம் கெஞ்சினாள். அப்பாவும் தன்னுடைய பணக்கார ஆசையினால்தான் மகளின் வாழ்க்கை தொலைந்து போக இருந்ததை எண்ணியும்
அவரின் தவறை திருத்திக் கொள்ளவும் மகள் கொடுத்த வாய்ப்பை யூஸ் பண்ணி மகளின் விருப்பப்படி திருமணத்தை நடத்தி வைக்க சம்மதம் சொன்னார். இந்த காலத்தில் சில ஆண்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். குடும்பத்திற்காக ஒருத்தியையும் தன் ஆசைக்காக இன்னொருத்தியையும் 2 பெண்களின் வாழ்க்கையை கெடுக்க இருக்கிறார்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.